Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? இந்த மாதத்திலும் எஸ்தர் எழுதின புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். And the book of Esther, chapter 9, first 2 verses. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணிய பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றிய சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. In English it says, Esther chapter 9 first 2 verses. Now in the 12th month, that is the month Adar, on the 13th day of the same, when king's commandment and his decree drew near to be put in execution, in the day that the enemies of Jews hoped to have power over them, though it was turned to contrary, that the Jews had rule over them that hated them. And the Jews gathered themselves together in their cities throughout all the province of the king Ahasuerus, to lay hand on such as sought their hurt, and no man could withstand them, for the fear of them fell upon all people in the land. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 12வது மாதமாகிய இந்த டிசம்பர் மாதம் யூதர்களுக்கு அது ஆதார் என்கிற ஒரு மாதம் சொல்லப்படுகிறது. யூதரானவர்களை அழிக்கும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படி, துதிக்கிறவர்களை அழிக்கும்படி சத்துரு ஒரு போராட்டத்தை, ஒரு திட்டத்தை அவன் வைத்திருந்தான். ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எஸ், your enemy have a great plan to destroy your future, your life, your career, your ministry. But today God is speaking to you, my dear son and daughter, that things shall be contradict. And whatever the problems you are going through right now, Holy Spirit is speaking to you that things shall be turned into contradict. உனக்கு காரியம் மாறுதலாய் முடியும். உனக்கு விரோதமாய் உன்னை அழிக்க வேண்டும். நீ வளரக்கூடாது. நீ தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது. பலவிதமான பிசாசுகள் எதிர்த்து நிற்கலாம். பலவிதமான மனிதர்கள் எதிர்த்து நிற்கலாம். மனுஷிக ஆவிகள் எதிர்த்து நிற்கலாம். உறவினர்கள் எதிர்த்து நிற்கலாம். கூட இருக்கிற தோழர்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் உன்னை குறித்து ஒரு பயம் உண்டாக போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 12ஆம் மாதமாகி இந்த டிசம்பர் மாதத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண போகிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகிறது. சாத்தானுடைய திட்டங்கள் மாறுதலாய் முடியும். வியாதிகள் மாறுதலாய் முடியும். போராட்டங்கள் மாறுதலாய் முடியும். சஞ்சலங்கள் மாறுதலாய் முடியும். நடந்தது என்ன? அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. எஸ்தர் 9வது அதிகாரம், அங்கே 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்து அந்த நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறுகிற மாதம், உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிற மாதம், அநேகர் நீங்கள் விருந்து உண்டு சந்தோஷப்படுகிற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மாறப்போகிறது. நம்புறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தின் மாதம், விருந்துண்டு சந்தோஷ மாதம். உங்களுடைய சஞ்சலம்
உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய வேதனை, உன்னுடைய போராட்டங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி, உங்கள் துக்கத்தை உங்களை விட்டு அகற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ போறீங்க. யாருக்கு முன்னாடி தலை குனிந்து வாழ்கிறோமோ, என்னுடைய வேதனை மாறாதா, என் வீட்டு கஷ்டம் மாறாதா, என் குடும்ப சூழ்நிலை மாறாதா, என்னுடைய ஃப்யூச்சர் மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த ஆடியோ மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்ற போகிறேன். உன் சாத்தான் வெட்கப்பட்டு போக போகிறான். உன்னை அழிக்கணும், நீ பெரிய ஆளாக வரக்கூடாது, நீ ஷைனிங் ஆகக்கூடாது, நீ பிரைட் ஆகக்கூடாது. கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். தூரத்தில் இருக்கிற நினைக்கிறியா, தனிமையில் இருக்கிற நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உன்னுடைய எல்லா மன விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். நீ வெட்கப்பட்ட நாட்கள் முடிந்தது. இந்த 2024 இந்த டிசம்பரோடு உனக்கு முடிந்தது. அதுவும் இந்த நாள் டிசம்பர் 1 இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சஞ்சலம் உங்களை விட்டு மாறப்போகிறது. Your sorrow shall turn into great joy. உங்கள் மனம் வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். என் வாழ்க்கை மாறுமா, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? இல்லை, நீ பெரிய ஆளாக மாற போறீங்க. பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் உங்களை உயர்த்த முடியும். அதற்கு ஒன்று தான் தேவை. எஸ்தர் 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. அந்த 3 நாள் ஜெபம் பண்ண உடனே அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி ஆமான் திட்டம் போட்டான். உனக்கு விரோதமாக ஒரு எதிரி இருக்கிறான், அவன் ஒரு ஆமான். அது எந்த ஆமான்? அது மனுஷனாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், அது வியாதியாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தோல்வியாக இருக்கட்டும், அந்த ஆமானை கர்த்தர் தூக்கில போட போகிறார். உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். நீ சிரிக்கிற மாதமாக, நீ டான்ஸ் ஆடுகிற மாதமாக, சந்தோஷப்படுகிற மாதமாக, உன் சத்துருகளுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற மாதமாக, உன் சத்துரு வெட்கப்பட்டு போக போகிறான். Do you believe this? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். உன் சத்துருவினுடைய முகம் வெட்கத்தால் மூட போகிறது. உன் சத்துருக்கு மத்தியிலே உனக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த டிசம்பர் மாதம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனை மகிழ்ச்சியாய் மாறும். கர்த்தர் உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்ய போகிறார். என் வாழ்க்கையா இப்படி மாற்றிட்டாரே, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில், உங்கள் மகளுடைய வாழ்க்கையில், மகனுடைய வாழ்க்கையில், திருமணமா, வேலையா, வீடு கட்டுற காரியமா, பிஸ்னஸா, ஊழியமா, படிப்பா, வாட் எவர், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. டாக்டர்கள் என்ன ரிப்போர்ட் வேணால் சொல்லட்டோங்க, உயிர் கடவுள் கையில் இருக்குங்க. 1000 ரிப்போர்ட் நமக்கு விரோதமாக வரலாம், 1000 வேதனை நமக்கு விரோதமாக வரலாம், மனிதர்கள் எழும்பட்டும், சொந்த குடும்பத்திலேயே எழும்பட்டும், ஆனால் கர்த்தர் அவைகளை வாய்க்காமல் போக பண்ணுவார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற மாதம். ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 2024 வருஷத்திலே இந்த டிசம்பர் முதல் நாளிலே என் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றினீர், என்னுடைய வேதனையை மாற்றினீர், என் கஷ்டத்தை மாற்றினீர், நான் யாருக்கும் தெரியாமல் அழுகிற அந்த அழுகையை மாற்றினீர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீர். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பகைஞருக்கு நான் உங்களை நீங்களாக்கி காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. நீ பட்ட பாடுகள் ஒரு முடிவுக்கு வருகிறது. நீ கடந்து வந்த வேதனைகள் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலும் கர்த்தர் உனக்கு நன்மையை செய்கிறார். நான் என்ன செய்வேன்? திடீரென்று வரவேண்டிய இடத்திலிருந்து உனக்கு நன்மைகள் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்து, பாவ வாழ்க்கை முடிந்து, தம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களை நன்மையினால முடிசூட்டுவார். சந்தோஷமா நியூ இயர்ல நீங்க கொண்டாடுவீங்க. நீங்க பயப்படுகிற காரியம் நேரிடாது.
தகப்பனே, 2024 வருடம் 12 மாதங்களை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய பண தேவைகளை சந்தியும். அவருடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும். அற்புதங்களை செய்யும். சந்தோஷமாய் அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடட்டும். இல்லாதவர்களுக்கு அவர்கள் வாங்கி கொடுக்கட்டும். தான தர்மங்கள் செய்யட்டும். ஆசீர்வதியும். Bless them abundantly. அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பர் நியூ இயர். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்களாக. கர்த்தர் உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவார். God bless you. God be with you. ஆமென். ஆமென்.